வணக்கம். குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நம்முடைய 21வது கருத்தரங்குக்கு யோக வராகி சக்தி படத்துடைய நிர்வாக இயக்குனர் யோகநாத் அவர்கள் சார்பாக வரவேற்கிறேன். ஐயாவுடைய தலைப்பு வந்து ஜோதிட கதம்பங்கள். ஜோதிட கதம்பமும் கூட எதாவது பேசிக்கலாம், தலைப்போட தலைப்புள்ளே இருக்கும். ஆனா கதம்பம் தான் எங்க போய் வேணாலும் வரலாம். கதம் பண்றது நீ சாம்பத்தியமும் வச்சு கட்டலாம், மல்லியும் வச்சு கட்டலாம், காக்கடாலையும் வச்சு கட்டலாம், எப்படிதான் பேசலாம். நீங்க கதம்பம் போடுகின்றாரு. ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று அவருக்கு பொன்னாடை பூர்த்தி கவனிக்கிறோம். நீண்ட கரகோஷம் இருக்குங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். போட்டுக்கார் கரெக்டா போட்டார். என்னை வாழ வைக்கும் வாராகி என்னை பணிந்து இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடம், ஆன்மீகம், யோகம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுடைய பாதம் பணிந்து இங்க இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள், நாளைய குருமார்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய இனிய உரையை துவக்குகின்றேன். ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய 21வது ஜோதிட கருத்தரங்கம் மிக அற்புதமான முறையில நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினார். அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கூடிய பரஞ்சரன் ஐயா மற்ற அனைவரும் சிறப்புரையாற்றுகிறார்கள். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிட கதம்பம். இந்த நேக்கா தப்பிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா தலைப்பு போனா அது ஒரு பக்கம் போகணும். ஜோதிட கதம்பம்னா எல்லாரும் எதனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய தலைவிதி எது, ஜோதிடத்துல எப்படி தீர்மானிப்பீர்கள்? தெரிஞ்சவங்க சொல்லலாம். தலைவிதி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க. தலைவிதியை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஜாதகத்தில் எந்த பாவகத்தை பார்ப்பீர்கள்? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஐயா பாருங்க, இந்த ஜோதிடத்துறையில மட்டும்தான் ஒரு பெரிய இது கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துல ஆன்மீகத்துலதான் எவ்வளவு தெரிஞ்சாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. வடிவேல் சொல்ற மாதிரிதான், எவ்வளவு அடிச்சாலும் நாங்களாண்டா ரொம்ப நல்லவங்கிற மாதிரி தான் எவ்வளவு தெரிஞ்சாலும் வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. ஜோதிடம், யோகம், ஆன்மீகம் மட்டும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஒருவனுடைய தலைவிதி என்பது லக்ன பாவம் தான். லக்னாதிபதி பொறுத்துதான் அவன் தலைவிதி எப்படி உள்ளது அப்படிங்கிறவுடைய தீர்மானம் செய்யப்படுகிறது. அதே போல சூழ்நிலை பாவம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூழ்நிலை பாவம். இப்ப நம்ம ஒரு புரோகிராமுக்கு போவோம், திடீர்னு அங்க போவோம், ஒரு சூழ்நிலை மாறி போயிடும். இந்த சூழ்நிலை தான் நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கும், கெட்டது கூட ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நமக்கு எப்படிதான் பண்ணோம்? சூழ்நிலை பாவம் என்ன பாவம்? 6ஆம் பாவம். சூழ்நிலை பாவம் என்ன? 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்தினுடைய கெட்டு போச்சுனாலோ, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு கொண்டாலோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நேர காலங்கள் எப்படி இருக்கும்? சூழ்நிலை எப்படி நல்லா இருக்குமா, கெட்டு போயிருக்குமா? சத்தமா சொல்லுங்க. லக்னம் என்பது ஜாதகம் தலைவிதி, 6ங்கிறது சூழ்நிலை பாவகம். ஐயா நான் நல்ல வேலையா தான் போனேன், திடீர்னு ஒரு சூழ்நிலை கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலே 6, 1 அங்க சம்பந்தப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த 1, 6 சம்பந்தப்பட்டாலே அவங்க எப்படி இருப்பாங்க? இனிமையா இளமையா இருப்பாங்களா, இல்ல கோபகாரா டென்ஷனா இருப்பாங்களா? கடனை கொடுங்க, எல்லாருக்கும் நோய் இருக்குது. இந்தியாவில பிறந்த 126 கோடி மக்களுக்கு நோய் இருக்குது, புரியுதுங்களா? எனி டைம் எப்படி இருப்பாங்க? ஒரு ப்ரெஷராவே இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? டென்ஷனா தான் இருப்பாங்க. அந்த சூழ்நிலை பாவம் என்ன ஆகும்? எல்லாம் சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் வெறப்ப முறைச்சிட்டு இருப்பாரு. என்னையா அப்படின்னு கேட்டா டென்ஷனாவே இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 1ம் 6ம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வான்மண்டலத்துல கிரகங்கள் எங்க சுத்திக்கிட்டு இருக்குது, நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எங்க சுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம டெய்லி பார்க்க கத்துக்கணும். நம்மளுடைய ஐயா போல சொன்னாங்க, லக்னாதிபதினு சொன்னாரு. ரொம்ப அற்புதமான வார்த்தை அதுதான். லக்னாதிபதி மட்டுமே எல்லா விஷயம் தீர்மானம் பண்ணி கொடுக்குறாரு. லக்னாதிபதி புத்திநாதன், தசைநாதன், புத்திநாதன், லக்னாதிபதி. தசை நடத்துகிற கோளுக்கு நம்முடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறான்னு பாருங்க.
இப்ப தசை நடத்தும் கோளுக்கு லக்னாதிபதி 6ல இருந்தா அவர் என்ன செய்வாரு? எளிமையான ஜோசியம் தான். நம்ம ஜோசியமே பிரிக்கேஜ் ஜோசியம் தான். புரியுங்களா? பெரிய பெரிய ஜோதிட ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளாரே போறதில்ல. நம்ம என்ன பண்றது? எளிமையான ஷார்ட்கட்ல போயிடுறது. அப்ப ஒரு திசை நடத்தும் கிரகத்துக்கு லக்னாதிபதி 6ல இருந்தா எப்படி இருக்கும்? ஏதாவது கெட்ட பலன்கள் ஏற்படும். சூழ்நிலை எப்படி இருக்கும்? மாற்றம் செஞ்சு பிடிக்கணும். அதே மாதிரி திசை நடத்தும் கோளுக்கு லக்னாதிபதி 8க்கு போயிட்டா எப்படி இருக்கும்? சிக்கல், அவமானங்கள், வம்பு, வழக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். திசை நடத்தும் கோளுக்கு லக்னாதிபதி 12ல இருந்தா அது விரயம் அப்படின்னு சொன்னாலும் பல பேர் பாருங்க, இந்த 12ஆம் வீட்டுல திசை நடக்கும் போது 8ஆம் வீட்டுல திசை நடக்கும் போது நாம கெடுதல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே 8, 12 சம்பந்தப்பட்ட அளவு அடுத்த மனிதர்களுடைய உதவியுடன் தன்னுடைய பிறந்த இடத்து வெளியில போகும்போது அந்த கெட்டதெல்லாம் என்ன பண்ணிடும்? அவனை நீக்கி விட்டுரும். பாருங்க, இந்த காலத்துல இங்க இருந்தேன், வெளியில போனா நான் நல்லா இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? வெளியில போனா நான் நல்லா இருக்கேன். நம்ம இங்க கெட்ட போன்னு சொல்லிட்டு இருப்போம். அங்க அந்த சொத்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய அனுபவத்துல நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அப்ப திசை நடத்தும் கோளுக்கு 8ஆம் வீட்டுல லக்னாதிபதி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தவனின் மூலமாக ஒரு அவமான அசிங்கள் நடக்கும். நடந்த உடனே வெளியில போவான், வாழ்க்கை மாறிவிடும். இந்த மாதிரி மாற்றம் கண்டவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம வெளியில போறதுக்கு பயந்துகிட்டு தான் என்ன பண்றோம்? அதே ஊர்ல இருக்கிறதுனால நம்மளால டெவலப்மெண்ட் ஆக முடியல. ஒரு வில்லேஜ்ல ரொம்ப பட்டிக்காட்டுல கூட மிகப்பெரிய செல்வத்தை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய ஜாதகம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு தடைகளை உடைச்சிட்டு வெளியே வராததுக்கு காரணம் இந்த மாதிரி அவங்களுடைய அந்த என்ன சொல்ற கம்ஃபர்ட் ஜோன் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை வாழ்க்கைக்கு அங்க பழகி போயதுனால அவங்களால வெளியில வர முடியல. அப்ப தலைவிதி என்று சொல்லக்கூடிய தலைவிதியை மாற்றக்கூடிய இதுதான் ஜோதிடம். அது தெரிஞ்சுக்க. என்னுடைய மாணவர்கள் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்காலத்தையும் அறியக்கூடிய ஞானம் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இதுல இருக்குது. நம்ம யாகம் தவம் பண்ணாலும் முக்கால உணரக்கூடிய சாஸ்திரம் எங்க இருக்கு? ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? லக்னாதிபதி எங்க இருக்கிறார்? பிறந்த ஜாதகத்துல எப்படி இருக்கிறார்? நடக்கிற திசை நாதனுக்கு லக்னாதிபதி எங்க இருக்கிறார்? இப்ப நீங்க ஆய்வு பண்ணணும். இப்ப லக்னாதிபதி திசை நடத்தும் கோளுக்கு 4ல நிக்கிறார், என்ன செய்வார்? சரியா சொல்லலாம் வரமாட்டானா? எவ்வளவு நான் அப்படித்தான் எல்லா டைம் எடுத்து நான் தான் பேசுவேன். ஐயா நீங்க பெரிய கடல் மத்தவங்க சொல்லிட்டீங்க. இவங்க முன்னாடி சொன்னீங்க 5ல போயிட்டா அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் எடுக்க முடியுமா முடியாதா? ஐயா நம்ம ஜோசியில பிரிக்கேஜ் ஜோசியம் தான். நம்பி திரும்ப திரும்ப சொல்றேன். புரியுங்களா? பெரிய ஜோதிட இதெல்லாம் கிடையாது. நம்ம ஷார்ட்கட்ல எப்படி போறோம் பார்ப்போம். அப்ப லக்னாதிபதி என்ன பண்ணோம்? அவருதான் தலைவிதி. இப்ப லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? லக்னாதிபதி சனி வீட்டுல இருந்தா கேரக்டர் எப்படி இருக்கும்? மந்தமா இருக்காரு. 6 மணிக்கு வேலை எத்தனை மணிக்கு வருவாரு? 8 மணிக்கு வருவாரு. எனக்கு முழுக்கா பேசுவாரா இல்ல அமைதியா பேசுவாரா? லக்னாதிபதி செவ்வாய் வீட்டுல இருந்தா ஸ்பீடா இருப்பாரு. 6 மணிக்கு வேணா 5 மணி என்ன ஆளை காணும், எப்ப என்ன டைம் ஆச்சு அப்படி பரபரப்பா இருப்பாரு. லக்னாதிபதி புதன் வீட்டுல இருந்தா நகைச்சுவையா பேசுவாரா கடினமா பேசுவாரா? நகைச்சுவையா பேசுவார். இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுவாரா? நம்ம ரவி என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாரா இல்ல என்ன மாதிரி உருன்னு பேசுவாரா? எனக்கு தெரியாதா சொன்னேன். லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டுல இருந்தா எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாங்களா அசிங்கமா இருப்பாங்களா? அந்த கண்ணு எப்படி இருக்கும்? இப்படியே அந்த கேரக்டர் எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா ஐயா நீங்க பாருங்க தனி வீட்டுல இருக்கிற நீ விளங்க மாட்ட, நீ இது போயிரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. தனி வீட்டுல இருக்கும் எப்படி சொல்லணும்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். தனி வீட்டுல இருக்குது, நீங்க உழைப்பாளி, நீங்க தியாகவாதி, எவ்வளவு அவமானம் பண்ணாலும் நீங்க தாங்கிக்கிற ஒரு பெரிய ஆத்மா ஜீவன் நீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். நீ சனிக்கிழமை நீ மண்ணை முடிச்சவன், உனக்கு இதாகி போயிடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க கூடாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது மரியா சொல்றதுதான், எந்த ஒரு ஜோதிட முறையையும் நாம குறை சொல்லக்கூடாது. இது எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. ஜோசியத்துல நம்ம யாரையும் குறையும் சொல்லக்கூடாது. 5 ஜோசியர் கூட சேர்ந்தா என்ன வரும்?
இருக்கிட்டு விடுங்க, குழப்பம் எல்லாத்துக்கும் தான் வருது. நீ பணக்காரனா ஆகுனா 5 பணக்காரன் கூட பழங்கிறாங்க. அப்ப நம்ம ஜோசியம் படிச்சு ஜோசியம்னா யாரு கூட இருக்கணும்? ஜோசிக்கார கூட தான் இருக்கணும். படிக்கிறது ஜோசியம் படிச்சுட்டு தூக்கி போட்ட பழக்கம் எல்லாம் சம்பந்தம்லாம் ஆட்ட வச்சுட்டு அப்படி இருக்கும். புரியுதுங்களா? தொடர்ந்து புரியுதா புரியலீங்களா? இங்க படிக்கிறது ஜோசியம், அங்க போய் ஜோசியமே இல்லன்ட்டு போய் சவகாசம் வச்சிருக்க. இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயிலான்னு கேட்பாங்க. அப்ப ஜோதிடம் படிக்கிறவங்க அந்த ஜோதிட தொழில் நட்பூட்டத்துல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? தினசரி நம்ம படிச்சதை ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி படிச்சாதான் நம்ம ஒரு ஜாதகம் வரும்போது என்ன பண்ண முடியும்? எளிமையா பலன் சொல்ல முடியும். வந்த ஜாதகம் கொண்டனே சனி பயிற்சி உனக்கு 7.5 சனியா, 7.5 சனி புடிச்சுக்கிச்சு, உனக்கு கண்டகச்சனி புடிச்சு ஆட்டுது, அஷ்டமச்சனி நீ அல்லல் பட போற, அப்படியெல்லாம் தயவு செய்து யாரும் சொல்லாமல். ஜோதிட உலகம் நிறைய மாறி போயிடுச்சு. அதனால புதுசா நிறைய கண்டென்ட் வந்திருக்குது. இப்ப எப்படி இருக்குது? ஜோதிடத்துல காமெடி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வடிவேல் நியூஸ் போட்டுதா கடகராசி அசுமச்சனியா, சிம்ம ராசி அசுமச்சனியா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப அப்படி மக்கள் ஆகி போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் மாத்தி இருக்கிறத உண்மையாவும் சொல்லணும், அது மனசு வருத்தாமலையும் சொல்லணும். அப்ப அந்த லக்னாதிபதியை புடிச்சிங்க. லக்னாதிபதி தான் தலைவிதி. லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கான்னு பாருங்க. இப்ப லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, ஒருவேளை அவர் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ இல்ல பாதகாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ இந்த ராகு கேதுக்கு சேர்ந்து போய் ரொம்ப நெருக்கமான டிகிரியில் மாட்டி இருந்தாலோ அப்ப அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாரு? தனித்த காணவே முடியாது. அவர் எப்படி இருப்பாரு? வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டமா இருப்பாரு. அந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் சத்தம் இல்லாம என்ன பண்ணிடணும்? வாய்ப்பு இப்ப இந்த காலத்துல வாய்ப்பு இல்ல, அப்போ வெளியில அனுப்பிவிட்டுரும். லக்னாதிபதி கெட்டு போயிட்டாலே அவங்க உள்ளூர்ல வேலை இல்லைங்கிறாங்க. பார்க்கணும், லக்னாதிபதி நீச்சம் மட்டும் பார்க்க கூடாது. அது வேற பாவகரங்கள் சம்பந்தப்படுதா, இல்ல பாரகாதிபதி சம்பந்தப்படுதா, இல்ல ராகு கேதுகள் சம்பந்தப்படுதா அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஜாதகம் கொஞ்ச நாள் தான் கஷ்டம். அவன் வெளியில போயிட்டானாவே அவன் வாழ்க்கை முறை மாறி போயிடும். அந்த காலத்து ஜோசியம் எல்லாம் ஜாதகம் பார்த்து தூக்கி எரிஞ்சு போடுவாங்க. ஏன் ஜாதகம் பல பேர் தூக்கி எரிஞ்சு கிழிஞ்சே போயிருச்சு. அந்த அளவுக்கு தூக்கி போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? நம்ம அதுக்குள்ளாரே போய் கெஞ்சி கூத்தாடி ஐயான்னு கெஞ்சி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது சில பாயிண்ட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோம். அது லக்னாதிபதிங்கிறது உயர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி கெட்டு போயிட்டு வெளியில அனுப்பிடுறத பாருங்க. இல்ல அப்படின்னா அந்த லக்னாதிபதியை பலப்படுத்தக்கூடிய உணவுகளையும் லக்னாதிபதி பலப்படுத்தக்கூடிய தானியங்களையும் அதிகமா எடுத்துக்குங்க. சில தானம் பண்ணுங்க. அதே மாதிரி சில கோவில்கள்ல போய் வருஷம் 2 முறையாவது ஹோமம் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க. அது கட்டாயம் பூஸ்ட் பண்ணும். தாந்திரிகத்துல போனா அந்த இருக்கிற நவகிரகங்கள் 9 பேர்ல என்ன ஆச்சு? 7 பேர் தான் லக்னாதிபதியா வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. ஆனா அப்படித்தானே 7 பேர் வருவாங்க. சரி கேட்டுக்கலாம். ஆளுக்கு வரும் இருந்தாலும் சொல்றேன், அவ்வளவுதான். தெரிஞ்சுட்டீங்களா? தூச்சம்பாடு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப ராகு கேதுகள் இருந்தாலும் வரும். அப்ப அந்த 9 கிரகத்தை மீறி யாரும் வரப்போறது இல்ல. இந்த 9 கிரகத்துக்கும் ஐயா நம்பர் கொடுத்துருக்காரு. தாந்திரிக எண்கள் சக்கரத்துல நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு 3 மாசம் முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சக்கரத்தை போட்டு முதல்ல என்ன பண்ணோம்? உன் தலையெடுத்து நான் மாத்தி காட்டுறேன் அந்தாடான்னு சொல்லி உருட்டி இந்த சாமியை கும்பிட்டு அவன் கையில கொடுத்துருங்க. அந்த ஒரு சக்கரம் ஒரு வேலையை செஞ்சு அவனுக்கு என்ன கொடுக்கும்? மனோ தைரியத்தை கொடுக்கும், ஒரு அறிவாற்றலை கொடுக்கும், ஒரு சிந்தனைகள் கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? கொஞ்சம் அவன் என்ன பண்ணுவான்? தருமாறிட்டு இருக்க என்ன பண்ணுவான்? அவன் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன சொல்லுவான்? இந்த ஜோசியில தான் பார்த்தேன், இவருதான் என் தலையெழுத்தையே மாத்தி கொடுத்தாரு. ஜோசியர்னா எழுதுறாரு, ஜோசியரோ தாந்திரிகோ தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு பேரும் புகழும் பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த ஏழுமலை ஐயாவுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் என் மனதார் நன்றிகள் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.